ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் கானானிய ஆவிகளை குறித்து பார்க்க போகிறோம். இன்னையோட முடிஞ்சுது. இன்றைக்கி ஆக்சுவலாக பெந்தகோஸ்தே நாள். நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கேளுங்க. நான் இந்த வேறு ஏதாவது மெசேஜ் எடுக்கலாமா, பெந்தகோஸ்தே நாள் சம்மந்தமாக எதாவது எடுக்கலாமான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம்னா ஒரு டாபிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பெண்டிங் வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி கானானிய ஆவிகளை குறித்து பார்க்க போகிறோம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அது கானானிய ஆவின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க எதையுமே விட்டு வைக்கல. நான் போன தடவை சொன்ன மாதிரி இந்த தாகோன் வழிபாடை மட்டும்தான் அவங்க கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. சரி, இதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லி நினச்சாங்க. மற்றபடி மற்ற எல்லாத்தையுமே கானானியர்கள் ஃபாலோ பண்ணாங்க. எது கிடைச்சாலும் ஃபாலோ பண்ணாங்க, ஏசு கிறிஸ்துவை தவிர. அவங்களால உண்மையை தான் ஏற்றுக்கொள்ள முடியலையே தவிர பாவத்திற்கு உண்டான சகலத்தையும் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பாவத்தின் பிறப்பிடம் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா பாபிலோனை சொல்லலாம். பாபிலோனுடைய அந்த மூல ஆதாரமே இங்கேருந்து பிரிந்து போனவங்க தான். இங்கேருந்து போய் தான் அந்த பாபிலோன் காரியங்களும் நடந்தது. எல்லா அருவருப்புகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் பிறப்பிடமாக இருந்தது, செயல்பட்டது இந்த கானானியர்கள் வழிபட்ட தெய்வங்கள், இந்த கானானியர்களை இயக்கின சில ஆவிகள் தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த கானான் யார், எங்கேருந்து வந்தாங்க, அதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதிகள், கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அதே மாதிரி நான் இன்னொன்றும் இப்போவே சொல்லிடுறேன், ஒவ்வொரு தேசத்திற்குள்ளாக, ஒவ்வொரு மதங்களுக்குள்ளாக, மத நம்பிக்கைகளுக்குள்ளாக ஒரே ஸ்பிரிட் தான் கிரியை செய்து, வேறு வேறு பெயரில் கிரியை செய்யுது. நான் கானானியர்கள் வழிபட்ட சில தெய்வங்களை குறித்து சொல்லும் போது கம்பேரிட்டிவாக மற்ற கலாச்சாரங்களில் அதுக்கு வேறு பேர் வச்சு வழிபடுறாங்க, அவ்வளோதான். அதே ஸ்பிரிட் தான் இங்கே வேறு பெயர்களில் வச்சு அதை வணங்குறாங்க. ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியாது. நான் சொல்லும்போது நீங்கள் அதை கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையுமே அப்படியே சொல்ல முடியாது. சில உதாரணங்கள் சொல்லும்போது இங்கே அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன பேரில் இருக்குது, எப்படி வணங்குறாங்கன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கானானியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம், ஆதியாகமம் 10 6வது வசனம். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். நோவாவுடைய பையன் காம். காமுக்கு 4 பசங்க. 4 பசங்களோட பேர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சந்ததியிலேருந்து, இந்த கூஷ், மிஸ்ராயிம்லேருந்து தான் உங்களுக்கு அந்த பெலிஸ்தியர்கள் வந்தாங்க. போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கல்லூஹி, மிஸ்ராயிம் இவங்கள்லேருந்து தான் பெலிஸ்தியர்கள் வந்தாங்க. இந்த கூஷ் இவங்கள்லேருந்து தான் ஆப்ரிக்கன்ஸ், அந்த எத்தியோப்பியர்கள் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த என்னன்னா பேசிக்காக நோவாவுடைய பசங்கள் மூலியமாக பெருகின சந்ததி உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆனாங்க. அதான உண்மை. நீங்கள் பேலையிலேருந்து வெளியே அந்த 8 பேர் தான். நோவா, அவன் மனைவி, 3 மகன்கள், மருமகள்கள். அதுக்கு முன்னாடி இருந்த உலகம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. அதன் பிறகு உண்டான எல்லா மனுஷங்களும் இதிலேருந்து தோன்றின மனிதர்கள் தான். இவங்க அப்படியே பரவி 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 பூமி முழுவதும் அவர்கள் பரவி சென்று பூமியை நிரப்பினார்கள். அதில் இந்த கானானியர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னா, கானான் தான் தகப்பனாக இருக்கான். கானானியர்களோட தகப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானான் தான். இந்த கானானுடைய தகப்பன் நோவாவின் குமாரனாகிய காம். அடுத்து பார்க்கலாம். பேலையிலிருந்து ஆதியாகமம் 9 18 19. யார் இந்த காம்? கானானுடைய தகப்பன் காம். காம் யார் அப்படின்னு பார்ப்போம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18 19 வசனம். பேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். அங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. காம் யார்? கானானுடைய தகப்பனாக இருக்கிறான். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். எனவே ஜலப்பிரளயத்துக்கு பிறகு பூமியில் உள்ள சகல மனிதர்களும் தோன்றினது இந்த 3 பேருடைய சந்ததியிலிருந்து தான் தோன்றினார்கள். காம் ஒரு தவறு செய்கிறான். அந்த தவறுக்காக நோவா காமுடைய குமாரனாகிய கானானை சபிக்கிறார். இதுவும் நமக்கு தெரிந்த பகுதி. நான் வேகமாக வாசிக்கிறேன். அப்படி காம் என்ன தவறு செய்தான்? ஆதியாகமம் 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன், அதாவது நோவா, திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்.
என்ன நடக்குதுன்னா, அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இந்த பூமி உருண்டையை சுற்றி ஒரு பெரிய ஷீல்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம அட்மாஸ்பியர் சொல்கிறோம் இல்லையா, ஒரு காற்று மண்டலம். அதே போல் தண்ணீரினால் ஒரு மண்டலம் இருந்தது. என்னைக்கு ஆண்டவர் வந்து பூமியை அழிக்கணும்னு நினச்சாரோ அந்த மண்டலம் உடைக்கப்பட்டு தண்ணீர் பூமியின் மேலே கொட்டுச்சு. அது மழையாக கொட்டுச்சு. பூமியினுடைய ஊற்றுக்கண்களும் திறந்து இங்கேருந்து உள்ளே இருக்க தண்ணீரும் வெளியே புறப்பட்டு வந்துச்சு. ஸோ அந்த பூமியை சுற்றி அந்த தண்ணீர்லான இருக்க லேயர் இருந்த வரைக்கும் சூரிய வெப்பம் அதிகமாக தாக்கலை. ஸோ பூமியில் எப்பயுமே ஒரு மைல்டான கிளைமேட், ஒரு இதமான கிளைமேட் தான் இருந்துச்சு. சூரிய வெப்பத்தை அதிகமாக யாருமே அனுபவிக்கலை. சூரியன் இல்லைன்னு சொல்லலை, வெப்பம் இல்லை. ஏசி ரூமில் உட்கார்றதுக்கும் வெளியே உட்கார்றதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி ரொம்ப இதமான ஒரு கிளைமேட் தான் இருந்துச்சு. அந்த நாட்களில் நோவா திராட்சரசம் குடித்து இருக்கிறாரு. அது புளிச்சு போகலை. அதனால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. புரியுதுங்களா? ஸோ திராட்சை ரசம் புளிச்சு வைனாக மாறின பிறகு அதை குடிக்கும் போது ஒரு போதை உண்டாகுது. இந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி அது நடக்கலை. ஸோ நோவாவை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் இப்போ திராட்சை ரசம் குடிக்கிறாரு. ஆனால் இப்போ அவருக்குள்ள ஒரு போதையும் ஒரு மயக்கமும் உண்டாகுது. தன்னுடைய கூடாரத்தில் தன் நிலை தெரியாமல் அப்படியே மயங்கி தான் விழுந்து கிடக்கிறார். ஸோ ஒரு வஸ்திரங்கள் விலகி இருக்குது. அந்த சூழ்நிலையில் நோவாவின் பையனாகிய காம் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. வாசிக்கலாம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இதோட இந்த இடத்துல காம் இவ்வளவுதான் செய்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, இதான் ஹிண்ட், இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து சொல்கிறாங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான். இதுதான் அங்கே நடந்த சம்பவம். இதில் ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்த்தது காம். தகப்பன் கூடாரத்துக்குள்ளே எப்படி கிடக்கிறாருன்னு காமுக்கு தெரியுமா? எதேச்சியாக உள்ளே போயிட்டான், பார்த்துட்டான். இது ஒரு பெரிய பாவமா? அவன் இன்டென்ஷனலாக செஞ்சானா? எனக்கு ரூம்குள்ளே யார் இருக்கான்னு தெரியுது, என்னன்னு தெரியாது. எதாச்சும் உள்ளே போகிறேன், ஒரு வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறாரு. இதை பாவமாக தேவன் கருதுவாரா அப்படின்னா இல்லை, அது பாவம் கிடையாது. ஆனால் அதை பார்த்துட்டு அவன் வெளியில் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறான் தெரியுமா, அது தவறு, அது தவறு. ஸோ அதுதான் அவன் கிண்டலா கேலியா இந்த ஆள் எப்படி கிடக்கிறான் பத்தியான்னு சொல்லி பேசுனது, அது தவறு. அது மட்டுமல்ல, அடுத்த ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து எழுந்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, அப்படின்னா இதை தாண்டி அவன் வேற ஏதோ செஞ்சுருக்கான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தன் தகப்பனோட ஒரு தகாத உறவு கொண்டான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அதை ஓப்பனாக சொல்லாமல் மறைமுகமாக, அதான் தனக்கு நடந்ததை அறிந்து அவன் கானானை சபிக்கிறான் அப்படின்ற வார்த்தை வருது. அடுத்து இதில் இன்னொன்று நீங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ தப்பு செஞ்சது பெத்த பையன் காம் தானே தப்பு செஞ்சேன், ஏன் பேரனை சபிக்கிறாரு? நான் தப்பு பண்ண என்னையே சபிக்கணும். நான் தப்பு பண்ணிவிட்டு எங்கள் அப்பா முன்னாடி நிற்கிறேன், அவர் வந்து ஜானை சபிக்கிறாரு அப்படின்னா அப்போ ஜான் என்ன பண்ணான்? அதுதான் இங்கே நடந்துச்சு. ஸோ காம் தவறு செய்த போது நோவா கானானை சபிக்கிறார். கானான் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி, இதுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களை சபிக்கும் போது டைரெக்டாக அவங்கள சபிக்காமல் சந்ததியை சபிச்சுட்டா சாபம் இன்னும் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? என்னது என்னோட போயிடும். ஆனால் என் தலைமுறையை சபிச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு காரியமாக இருக்கும். அதே போல் யூஸ்வலாக ஒரு குடும்பத்தில் சபிக்கணும்னு போகும்போது அந்த நாட்கள் இந்த வழக்கம், கடைசி பிள்ளையை சபிப்பாங்களாம். கடைசியாக பிறந்த பிள்ளையை சபிப்பாங்களாம். அது ஏன்னு தெரில, பாவம். அதுங்க என்ன பண்ணும், நம்ம ஊரில் அதுதான் கடைக்குட்டின்வோம். கடைசியாக பிறந்த பிள்ளை இவங்க சபிக்கிறதுக்கு, அப்படி பார்த்தா கானான் தான் கடைசியாக இருந்தான். ஸோ அவனை சபித்து இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ காமை பொறுத்த வரைக்கும் அவன் ஆரம்பத்துலேருந்து தப்பானவனா கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி முழு உலகமும் பாவம் செஞ்சுது. எல்லாருமே பாவம் செய்து கெட்டு போனார்கள். நோவா மட்டும்தான் நல்லவனாக இருக்கான். கர்த்தருக்கு வந்து நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவை செலக்ட் பண்ணுறாரு. அவன்கிட்ட வந்து பேழையை கட்ட சொல்கிறாரு. நோவா தனியாக செய்யலை, நம்ம ஏற்கனவே அதை தியானித்தோம். நோவா வந்து அதை தன் குடும்பத்தில் சொல்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே சொல்லும் போது 3 பசங்களும் அவங்க மருமகளும் ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் கண்ணால் இது வரைக்கும் மழையை பார்த்ததில்லை, பேழையை பார்த்ததில்லை, எதுவுமே பார்த்ததில்லை. முழு மனதோடு அவங்க ஒத்துக்கொண்டு தான் பேழையை கட்டுறாங்க.
அப்போ அவங்க தப்பானவங்களா? அவங்க பாவத்துக்கு பின்னாடி போகலையே. தகப்பன் சொன்னபோது எல்லாத்தையும் நல்லா தானே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பேழையை கட்டுறாங்க, பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. அந்த பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு எப்படி காம் இப்படி ஒரு தப்பை செஞ்சான்? இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஆவிகள் செத்து போகாது. ஜலப்பிரளயம் வந்தபோது பூமி முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அங்கே செயல்பட்ட ஆவிகள் அழிக்கப்படவில்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் மனுஷங்கள் பூமியில் தோன்றும் போது யாரை பிடிக்கலான்னு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ ஜலப்பிரளயம் வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றுமே இல்லைன்னா இல்லைங்க. நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிகள் நம்மை கீழே தள்ளுறதுக்கு போராடி கொண்டே தான் இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்தில் யார் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக ஆவிகளுக்கு தெரியும். யார் எப்படி சொல்ல வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் நல்லா ஜெபிக்கிறாங்க, யார் ஆண்டவரோட நல்லா உறவில் இருக்காங்க. இது உங்களை விட, என்னையை விட, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட பிசாசுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும் யார் ஜெபிக்கிறா, யார் உண்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான ஆள் இருந்தால் போதும், அவங்கள பிடிச்சு அவங்க மூலியமாக மொத்த சந்ததிக்குள்ளாக பாவத்தை கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், காயின் ஆபேல் 2 பேர் இருந்தாங்க. காயின் பிசாசுடைய சத்தத்தை கேட்டான், ஆபேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். திடீர்னுலாம் வராது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு கெட்ட விஷயம் திடீர்னுலாம் வெளிப்படாது. எங்கேருந்தோ ஒரு ஃபோர்ஸ் உங்களை இயக்கும் போது உங்களுக்குள்ளே இருந்து அது வெளிப்படும். ஸோ மனிதன் பிசாசினுடைய ஆசை இச்சைகளை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா, பாவத்தை செய்கிறான் அப்படின்னா, அவன் பிசாசுடைய பிடியில் இருக்கான்னு அர்த்தம். ஸோ காயின் ஆபேல் விஷயத்தில் காயின் சாத்தானால் இயக்கப்பட்டான், ஆபேல் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்பட்டான். ஏசா யாக்கோபு விஷயத்தில் கருவிலேயே ஏசா சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான், யாக்கோபு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். புரியுதுங்களா? ஸோ நான் அத்தி மரத்தை இல்லை வாதுமை மரத்தை குறித்து அந்த செய்தி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அதுலேயுமே இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிள்ளைகள் கருவில் இருக்கும் போதே நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதன்படி தான் பிள்ளைகள் வளரும். பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேர் எடுக்கிறது ஓகே, பட் அங்கேயே ஃபஸ்ட்டு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பிள்ளைகளால் உங்கள் சத்தத்தை கேட்க முடியுமோ அப்போவே சரியான வார்த்தையை அந்த பிள்ளை கேட்டு வளரும் போது அதற்கேற்ற கிரியைகள் அதில் இருக்கும். ஸோ அப்படித்தான் இப்போ வெளியில் அங்கே பேழையை விட்டு வெளியே வந்தாச்சு. இதில் 3 பசங்க இருக்காங்க நோவாவுக்கு. அதில் காம் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு இசைந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன் தப்பு பண்ணினா என்ன, அது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் தோண வைக்கும். ஸோ அப்படித்தான் இவன் என்ன பண்ணுறான், அந்த காரியத்தை அவன் செய்ததை பார்க்க முடியுது. ஸோ மனிதர்கள் தான் மரித்து போவார்கள், ஆவிகள் மரித்து போவது கிடையாது. ஸோ கானானியர்களை பிடித்தது அந்த ஆவிகள் தான். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, காமுக்குள்ளே அந்த ஆவி செயல்பட்டு இருந்தாலும் கானானுக்குள்ளே ஆல்ரெடி இந்த ஆவிகள் கிரியை செய்கிறத நோவா பார்த்தாரு. தீர்க்க தரிசன கண்கள் வழியாக நோவாவுக்கு தெரியுது, ஃப்யூச்சரில் ஆல்ரெடி இந்த காமுடைய கடைசி பையனான இளைய குமாரனாகிய கானானுக்குள்ள இதே கிரியைகள் இருக்குது. ஆல்ரெடி அந்த கானான் அந்த ஆவிகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்ற அந்த இருளை நோவா பார்க்குறாரு, கானானை சபிக்கிறாரு. சும்மாலாம் சபிக்கலை. ஸோ ஒரு மனுஷன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான், ஒரு வார்த்தை வெளிப்படுது அப்படின்னா நம்மளுடைய சரீர கண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆவிக்குரிய கண்களில் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ இப்படி தான் அந்த கானான் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். இந்த கானானில் இருந்து புறப்பட்டு வந்தவங்க தான், வெளியில் வந்தவங்க தான் எல்லா கானானியர்களையும் நீங்கள் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ ஏசு கிறிஸ்துவுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாம் உங்கள் 12 பேரையும் நான் தான் தெரிந்து கொண்டேன், ஆனாலும் உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். 12 அப்போஸ்தலரையும் அவரு தான் தேர்ந்தெடுக்கிறாரு. எப்போ ஏசு கிறிஸ்து தப்பாக செலக்ட் பண்ண மாட்டார், கரெக்டாக தான் செலக்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் வார்த்தையை கொடுக்குறாரு. எப்படி யூதாஸ் மட்டும் சாத்தானுடைய பேச்சுக்கு செவி கொடுத்து ஓடுனான், எப்படி மறுதளிச்சான், எப்படி ஃபுல் டைம் அவன் அதிலே ஈடுபட்டிருந்தான்னா, நீங்கள் எதற்கு செவி கொடுக்குறீங்க? ஸோ உங்களுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு சாத்தான் எப்பயுமே நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பான். அதில் ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த கானானி ஆவி. இந்த கானானி ஆவி பார்த்துக்கிட்டே இருக்கும், யார் வீக்காக இருக்கீங்க, எங்கே அடிக்கலாம், யாரை வச்சு ஒரு குடும்பத்தையே கவிழ்க்கலாம், நாசம் பண்ணலான்றதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக செயல்படுத்தும். ஸோ அடுத்தபடியாக இந்த கானானி ஆவி என்ன செய்யும்? முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும். கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஜனங்களையும் வீழ்த்துவதற்கு எல்லா எஃபர்ட்டையும் இந்த கானானி ஆவி செய்யும். வேதத்தில் நிறைய உதாரணம் இது கொடுக்கலாம், நம்ம அடுத்தடுத்து அதை பார்ப்போம். அடுத்து இந்த ஆவி என்ன செய்யும் பாருங்க. இது தந்திரமுள்ள ஆவி. ஓப்பனாக செய்யாது, ரொம்ப தந்திரமாக செயல்படும், சத்தம் இல்லாமல் செயல்படும். அதே போல்
மற்றவங்க வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு மனிதனை வீழ்த்துவது இந்த கானானிய ஆவியாக இருக்குது. இப்போ கானான், காம் இவங்க 2 பேரும் சபிக்கப்பட்டவர்கள். கானானிய ஆவி சாபத்தை கொண்டு வருகிற ஆவி. புரியுதுங்களா? சாபத்தை கொண்டு வருகிற ஆவி. உதாரணமாக பாருங்கள், கானானும் காமும் சபிக்கப்படுறாங்க. எப்படிப்பட்ட சாபம் அது? சகோதரர்களுடைய அடிமைக்கு அடிமையாக இருப்ப, அடிமையாக கூட அடிமைக்கு அடிமையாக இருப்ப. ஸோ பாவத்தின் பிடியில் எப்பயுமே உங்களை வச்சுருக்கும். இந்த ஆவி என்ன பண்ணும்? பாவத்தின் பிடியில் எப்பயுமே நம்மளை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆவி. இதே போல தான் நீங்கள் யூதாசை பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் அடிமைகளுக்கு அடிமையா அப்படின்னா எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் தாழ்த்தப்பட்டவனாக. பேதுருவும் மறுதளிச்சார், ஆனால் மீட்டு கொண்டார். அவர் திருப்பி போய் பெற்றுக்கொண்டார். எல்லா அப்போஸ்தலரும் விட்டுட்டு ஓடி தான் போனாங்க, ஆனாலும் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். யூதாசை மீட்க முடியாமலேயே போயிடுச்சு. இப்போ புரியுது அந்த கானானிய ஆவி. ஸோ அங்கே இருக்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் செயல்பட தான் செஞ்சுது, யூதாசுக்குள்ளாக கிரியை செய்ய தான் செய்தது. ஸோ யாரை கர்த்தர் செலக்ட் பண்ணுறாங்களோ அவர்களை தன்வசப்படுத்துவது இந்த ஆவியினுடைய வேலையாக இருக்குது. மிக மிக தந்திரமுள்ள ஒரு ஆவியாக இது இருக்குது. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கானானிய ஆவியை ஸோ என்னெல்லாம் பண்ணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும், சாபத்தை கொண்டு வரும், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஆவி அது. அதே போல் சாத்தானுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு ஆவி. ஸோ சாத்தானுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அழகாக உங்களை கூட இந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். மெயினாக இச்சையை தூண்டுகிற ஆவி. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:44. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்களாம்? பிசாசின் பிள்ளைகளாக தன் பிசாசினுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக அவங்க இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கானானிய ஆவி. அடுத்து காம் செய்த தவறுக்கு கானானியன் சபிக்கப்பட உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கானானியருடைய எல்லை எப்படி இருந்துச்சு? ஸோ இவன்லேருந்து தான் எல்லாமே தோன்றினாங்க. இவங்க எல்லை எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 10:19. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் இது எல்லாமே கானான் தேசம் தான் சொல்லுவாங்க. உங்களுடைய மோவாப் தேசமாக இருக்கட்டும், சோதோம், கொமோரா, இது எல்லாமே கானானியர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒவ்வொரு தேசமும் எப்படி விழுந்து போச்சுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஆவிகள் அந்த தேசங்களில் என்ன செஞ்சுதுன்னு நமக்கு தெரியும். மெயினாக ஓரின சேர்க்கை, செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன்ஸ், இதுதான் இந்த ஆவிகள் மெயினாக செய்யக்கூடிய காரியமாக இருந்தது. அருவருப்பை தூண்டக்கூடியதாக இருந்தது. ஸோ கானானியருடைய எல்லையில் இது எல்லா பட்டணங்கள்லையும் இப்படிப்பட்ட அருவருப்புகள் இருந்தது. அடுத்தபடியாக கானானியரை குறித்து தேவன் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க தெய்வங்களை குறித்து பார்ப்போம். கானானியரை குறித்து தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆதியாகமம் 15:16. ஆபிரகாம் கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்வார். ஆதியாகமம் 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஸோ ஒரு பக்கம் கானானியர்கள் பெருகி கொண்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆபிரகாம தேவன் பிரித்தெடுக்கிறாரு. ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபினுடைய 12 பிள்ளைங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் யோசேப்போட கதை தெரியும். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு காலகட்டத்தில் எகிப்தில் போய் குடியேறுறாங்க. 400 வருஷம் எகிப்தில் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறத பார்க்க முடியுது. 400 வருஷம் ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்தில் இருக்கும் போது பேரலா இந்த பக்கம் கானான் தேசத்தில் ஜனங்கள் பெருகிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் பாவத்தின் பிடியில் எவ்வளவு அக்கிரமம் பண்ண முடியுமோ அவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாவற்றையும் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு. இன்னும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கே பறக்கலை, அதுக்குள்ளே அவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய சந்ததி பெருகும், அவங்க எகிப்துக்கு போவாங்க, அங்கே அடிமையாக இருப்பாங்க. 400 வருஷம் அடிமையாக இருக்கும் போது இங்கே கானான் தேசத்தில் ஜனங்களுடைய பாவம் மிகவும் பெருகி இருக்கும். எமோரியர் அப்படின்னு சொல்கிற டேர்முமே கூட ஆதி நாட்களில் கானானியர்களை குறிப்பதற்கு எமோரியர்கள்னு மொத்தமாக சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ எமோரியர்கள்னால் அந்த சந்ததியில் வந்த ஜனங்கள் தான். அவங்க தான் பிரசித்தி பெற்றவங்களாக இருந்ததுனால எமோரியர் அப்படின்னா ஒரு குரூப்பை மட்டும் நினைக்காதீங்க. பொதுவாக கானானியர்கள் எல்லாரையும் எமோரியர்கள்னும் சொல்கிறது வழக்கமாக இருந்தது. இந்த எமோரியர்கள் தான் பாபிலோன் தேசம் உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஸோ எங்கேருந்து பாபிலோனியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா இந்த எமோரியர்கள் மூலமாகத்தான்
ஹமுரபி அப்படின்ற ராஜா தோன்றி ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி உருவாக்கப்பட்டுச்சு. பாபிலோனுடைய முதல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. ஸோ எங்கேயும் போகாமல் இங்கேருந்து தான் எல்லாமே ரூட் எடுத்து போகும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஆபிரகாம் கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு, 400 வருஷம் உன்னுடைய ஜனம் அடிமையாக இருக்கும், இங்கே கானானியர்கள் பாவம் செய்வாங்க. ஆனால் அந்த 400 வருஷம் ஏன் வெயிட் பண்ணாருன்னா, 400 வருஷம் கானானியர்கள் திருந்துவதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார். உடனே அவர் அனுமதிக்கலை. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல இருக்கும். ஏன் அந்த அடிமைத்தனத்தை தேவன் இன்னும் உடைக்காமல் இருக்காருன்னா, பேரலாக இந்த பக்கம் சிலர் மனம் திரும்புவதற்கு தேவன் வெயிட் பண்ணுறாரு. ஸோ ஒரே நாளில் அழிக்கலை, 400 வருஷம் டைம் கொடுத்தார். இன்னைக்கு திருந்துவ, நாளைக்கு திருந்துவ, இன்னைக்கு மாறுங்க, நாளைக்கு மாறுங்கன்னு அது நிறைவேறும் போது என்னைக்கு அவங்க பாவம் வந்து கர்த்தருடைய பார்வையில் பூரணப்பட்டுச்சோ, அப்பொழுது மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வராரு. இந்த பக்கம் கானானியர்களை அடித்து விரட்டுறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொடுத்த கட்டளை என்ன, யோசுவாவின் நாட்களில் கானானுக்குள்ளே போகணும், ஒருத்தரையும் மிச்சம் வைக்காமல் அழிச்சு போடு. நம்ம எல்லாருக்கும் எடுத்தோன்னே என்ன தோணும், இவ்வளோ அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன் எப்படிங்க ஒரு மொத்த இனத்தையும் அழிக்க சொல்கிறாருன்னா, அவர்கள் பாவம் பூரணப்பட்டது. இனி அவர்களை மீட்பது கூடாத காரியம்ன்ற அளவுக்கு போக போது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தமாக அழிச்சு போட்டுடு. அவனை நீ விட்டு வச்சினா அந்த பாவத்தில் அவன் உன்னையே தள்ளிடுவான். புரியுதுங்களா? அதே சமயத்தில் இந்த தேவன் மனம் திரும்பி வந்த கானானியர்களை புறம்பே தள்ளலை. ஒரே ஒருத்தராக இருந்தாலும் அவங்க மனம் திரும்பி வந்தபோது அவங்கள அக்செப்ட் பண்ணார். ஸோ தேவனை பொறுத்த வரைக்கும் எப்பயும் சொல்கிறது தான், அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை அல்ல. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் டைம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். அவங்களுடைய அக்கிரமம் பூரணமான போது இது எல்லாமே வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ கானான் யார், கானானியர்கள் யாருன்னு புரிஞ்சுது. நவ் இப்போ அவங்க என்ன வழிபட்டாங்க, எங்கிருந்து இந்த ஆவிகள் எப்படி செயல்பட்டது அப்படின்றத நான் சொல்கிறேன். மெயினாக அவங்க வழிபட்ட 2 முக்கியமான பிரதானமான தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாகால், இன்னொன்று அஸ்தரோத். வேதத்தில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய 2 வார்த்தைகள் பாகால், அஸ்தரோத். இது 2 தான் அவங்களுடைய மெயின் கடவுள். இது இல்லாமல் அவங்க மோவாபியருடைய கடவுளையும் கும்பிட்டாங்க, அம்மோனியருடைய கடவுளையும் கும்பிட்டாங்க. அந்த வழிபாட்டையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. பிள்ளைகளை நரபலியாக கொடுக்கறது, ஒப்பு கொடுக்குறது எல்லாமே பண்ணாங்க. ஆனாலும் அவர்கள் பிரதானமாக வழிபட்ட 2 தெய்வங்கள், ஒன்று பாகால், இன்னொன்று அஸ்தரோத். இந்த பாகாலை குறித்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பாகால் யார் அப்படின்னா, புயல், மழை மற்றும் வளமையின் தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஸோ புயல், மழை இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்காங்களா இல்லையா, இதற்கெல்லாம் தெய்வங்கள் இருக்காங்களா இல்லையா? ஸோ ரூட் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா கானான்லேருந்து தான் ஆரம்பிச்சுது. மற்ற இடங்களுக்கு அதுதான் பரவுச்சு. மேபி இன்றைக்கி நம்ம ஊர்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ இதுக்கு வேறு பெயர் கொடுத்துருக்கலாமே தவிர, அந்த செயல்படுகிற ஆவி ஒரே ஆவி தான். ஸோ பாகால் எதற்கு தலைவனாக இருந்தான்னா, புயல், மழை மற்றும் வளமை, செழிப்பு வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல எல்லாருக்கும் வந்துட்டு குழந்தை பிறக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், வயல் நல்லா விளையணும், தேசம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா பாகாலை வழிபட வேண்டும். அப்போ தான் நல்ல மழை பெய்யும், தேசம் செழிக்கும், சேமமாக இருக்கும்னு சொல்லி ஜனங்கள் நம்பினார்கள். அதனால தான் அவங்க பாகாலை வழிபட்டாங்க. ஸோ மற்ற எல்லா இடங்களை பார்க்கிலும் இந்த பாகாலை நேராக நின்று எதிர்த்தவர் தான் எலியா. எலியாவின் நாட்களில் தான் ரொம்ப 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 அவர் வந்து நேருக்கு நேர் நின்று எதிர்த்து பெரிய பிரச்சனையை கிளப்புவார். அதை தான் நம்ம ஒன்றொன்னா தியானிக்க போகிறோம். ஸோ அந்த பாகால் தெய்வத்தினுடைய தன்மை என்ன, இவங்க வழிபடும் போது அது என்ன செய்தது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாகால் அப்படின்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் அல்லது தலைவன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இறைவன் அல்லது தலைவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் எலியாவை கொண்டு பாகாலை வீழ்த்துவதற்கு தேவன் தீர்மானிக்கிறார். ஏன்னா எலியா அப்படின்னா யாவே என் கடவுள், கர்த்தரே என் தெய்வம் அப்படின்னு தான். எலியானா கர்த்தரே என் தெய்வம், அதுதான் அர்த்தம். ஸோ நீ வந்து தெய்வம்னு சொல்கிற, உன்னை வீழ்த்துவதற்கு எலியான்ற பெயரை கொண்ட ஒரு மனிதனை வச்சு தேவன் அங்கே செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் பாகால் வழிபாடு இஸ்ரவேலின் கடவுளான யாவேக்கு நேர்மாறா இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அவங்க பாகாலை கொண்டு வந்தாங்க. ஸோ யாவே தெய்வனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாகால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது அந்த நாட்களில் இருந்த காரியமாக இருக்குது. சரிங்களா? இது எப்படி வழிபடுவாங்க? சரி, பாகாலை வந்து அவங்க என்ன வழிபடுவாங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல் மற்றபடி இந்த மோவாபி, அம்மோனி தெய்வங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்களை கொண்டு போய் பலி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய வர்ஷிப் முறைமையாக இருந்தது. அப்போ பாகாலை அவங்க எப்படி வழிபடுவாங்க? நாம் எப்படி வர்ஷிப் பண்ணுறோன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம ஊரில் தெய்வங்களை வழிபடும் போது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு ஒன்றொன்னா நீங்கள் நோட் பண்ணுங்கள். பாகால் அவங்க எப்படி வழிபடுவாங்க? ஃபஸ்ட்டு பரவச சடங்குகள் செய்வாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பூசாரிகள், பாகாலுடைய பூசாரிகள் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. இவங்க உரத்த சத்தமாக பரவசமான கூக்குரல்கள் சொல்கிறது, கத்துறது,
சத்தமாக வந்து அந்த தெய்வத்தோட பேரை சொல்கிறது, ஆடுறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. முதலாவதாக கத்துவாங்க. வித்தியாசமான குரல்களில் சத்தம் எழுப்பி கத்தி அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க. நம்ம ஊரில் செய்கிறாங்களா? பேர்லெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ உரத்த சத்தம், பரவசமான கூக்குரல், நடனம் மற்றும் வாள்களால் தங்களை தாங்களே கடுமையாக வெட்டி கொள்வது. சரீரத்தை குத்தி கொள்வாங்க, வெட்டி கொள்வாங்க, கீறி கொள்வாங்க. அதை வந்து நேர்த்தியான ஒரு பலி, அது வந்து பாகாலை பிரியப்படுத்துகிற ஒரு பலியாக அவங்க செலுத்தி கொண்டு வந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ வெட்டி கொள்வது போன்றவை இதில் அடிக்கடி இடம்பெற்றன. இதைத்தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 18, 26, 28, 29 வசனத்தில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது தான் எலியா வராரு, இந்த பாகால் வழிபாட்டை டைரெக்டாக எதிர்த்து நிற்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 18, 26. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஸோ இந்த தெய்வங்களுடைய நாமங்களை வித்தியாசமான குரல்களில் சத்தத்தை எழுப்பி உரத்த சத்தமாக கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. அவங்க ஓயாமல் கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அந்த தெய்வம் அமைதியாகத்தான் இருந்தது. இங்கே வந்து நம்ம ஊரில் இது செய்கிறாங்க. அடுத்த உதாரணம் சொல்லும்போது நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்வேன், நீங்கள் வந்து அதை கவனிச்சுக்கோங்க. அடுத்து, கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அந்த வசனத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு அதுக்கு எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, எதிராக நின்று குதித்து ஆடினார்கள். ஆக்ரோஷமாக உக்கிரமாக குதித்து ஆடுவார்கள். குதித்து ஆடுறதுனா சும்மா அப்படின்னு கேஷுவலாக டான்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சினிமாவில் கூட ஒரு இடத்துலேருந்து 10 இடத்துக்கு தாவி குதிச்சா தான் அது இன்ட்ரெஸ்டிங்கான டான்ஸாக இருக்குது. எங்கேருந்து வருதுன்னா இதே ஆவிகள் தான் அது எல்லாத்தையும் செய்ய வைக்குது. ஸோ இவங்க இந்த கோவில்களில் பலிபீடத்துக்கு எதிராக நின்று பயங்கரமாக குதித்து ஆடுவார்கள். இதை நம்ம ஊரில் இப்போ நம்ம ஊர் கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சிவனை வழிபடுவாங்க. இன்னும் மற்ற கடவுள்களில் மற்ற எல்லா தெய்வங்களை பார்க்கணும். நீங்கள் வந்து சிவனை வழிபடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நடனம் ஆடுவாங்க. பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடனம் ஆடுவாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தது உண்டு, கேள்விப்பட்டதும் உண்டு. அந்த சிவன் வழிபாட்டில் வந்துட்டு அந்த ருத்ர தாண்டவம், அது வந்து அந்த தெய்வம் எங்கே ஆடுவாங்க அப்படின்னா சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கொண்டு சரீரத்தை கீறி கொண்டு, நீங்கள் இன்றைக்கும் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இதே மாதிரி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். தன் சரீரத்தை கீறி கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு உக்கிரமாக ஆக்ரோஷமாக நடனம் ஆடுவார்கள். சேம் கான்செப்ட் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அந்த தெய்வத்திற்கு முன்னாடி பலிபீடத்துக்கு முன்னாடி சாம்பலை பூசிக்கொண்டு சரீரத்தை கத்தியை வச்சு கீறி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஆக்ரோஷமான ஒரு நடனத்தை அவர்கள் ஆடினார்கள். ஸோ நான் என் கணவரும் ப்ரேயர் வாக்கெலாம் போகும்போது பல எல்லைகளுக்குள்ளே போகிறப்ப இது எல்லாத்தையும் விஷயம் பார்த்துருக்கேன். இதே போல் அந்த தெய்வங்களுக்கு அவங்க நடனம் ஆடுறத நேரில் பார்க்கல, அந்த இடத்துல அந்த நடனம் ஆடுவதை விஷனாக பார்க்குறேன். நான் என்ன நடந்ததுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். நல்லா மேளதாளத்தை அடித்து ஆக்ரோஷமாக நடனம் ஆடுறாங்க. இதை நான் விஷனில் பார்க்குறேன். நடனம் ஆடுறாங்க. அது அந்த தெய்வத்திற்கு உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் அதை செய்கிறாங்க, உற்சாகத்தை கொடுக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நான் பார்க்குறேன், கர்த்தரை ஜனங்கள் ஆராதிக்கும் போது, நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த சத்தம் இது எல்லா சத்தத்தை விட உயர்வாக இருக்குது. ஸோ அந்த தெய்வம் தன்னுடைய தலையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு கத்துறதை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களை ஆராதிக்க விடாது, உங்களை துதிக்க விடாது. துதிக்கிற நாம சத்தமே இல்லாமல் துதிப்போம். எனக்கு புரியல. நான் காலையில் எங்கள் வீட்டில் பார்ப்பேன், ரோட்டில் வாக்கிங் போவாங்க. 6 மணிக்கு வாக்கிங் ரெகுலராக ஒருத்தர் வாக்கிங் போவார். அவருடைய தெய்வத்தினுடைய பாட்டை வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு கேட்குற அளவுக்கு செல்ஃபோனில் சத்தமாக வச்சுட்டு போவார். நான் வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்கணுன்னா யாராவது பார்த்துருவாங்களா, ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு வால்யூமை கம்மியாக வச்சு இப்படியே காதில் வச்சு கெட்டு போவது உண்டு. ஏன் நீங்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா சத்தமும் அடங்கி போகுங்க. அதுதான் விஷயமே. அது நமக்குள்ள அந்த ஒரு பய உணர்வு கொடுக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறாரு, சைக்கிளில் போவார். ஹீ இஸ் அன் ஆங்கிலோ இண்டியன். ஆனால் சத்தமாக எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான் ஒரு சத்தமாக வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு தெளிவாக கேட்குற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் நான் தான் யோசிப்பேன், நான் ஏன் இப்படி பயப்படுறேன், யார் என்ன சொல்ல போகிறாங்க, ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி யோசிக்கிறோம். அதை தான் தேவன் சொல்கிறாரு, அவங்க தெய்வங்களுடைய நாமங்களை அவங்க உயர்த்தும் போது அந்த தெய்வம் சந்தோஷப்படுது.
அதுக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்குது. ஆனால் உண்மையிலேயே நம்ம தெய்வத்தை ஆராதிக்கிற நாம வாயை மூட மூட நம்ம தெய்வன் துக்கப்படுறாரு. ஸோ இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது நடக்கிறது எதனால் அப்படின்னா, நீங்கள் ஆராதிக்கும் போது அப்படிப்பட்ட நடனம் ஆடுறவங்களா இருக்கட்டும், அப்படிப்பட்ட சில தெய்வங்களை வணங்குகிறவங்களுக்கு கூட அது சத்தத்தை கேட்க முடியாமல் பைத்தியம் பிடிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதைத்தான் எலியாவும் சொல்கிறாரு. நீ எவ்வளோ வேணாலும் சத்தம் போட்டு நீ கூப்பிட்டுப்பார், என் சத்தத்திற்கு என் தேவன் பதில் கொடுப்பார், நீ முடிஞ்ச வரைக்கும் நீ கூப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லி எலியா இங்கே சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ முதலாவதாக வித்தியாசமான சத்தத்தை எழுப்புவாங்க, ரெண்டாவதாக அவங்க தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லுவாங்க, அதோட கூட சேர்த்து ஆக்ரோஷமாக நடனம் ஆடுவார்கள். அடுத்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள், 28வது வசனம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வழியும் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். இது எக்ஸாக்டாக நம்ம ஊரில் நடக்குதா இல்லையா? நீங்கள் நிறைய திருவிழாக்களில் பார்க்கலாம். அவங்க தங்களுடைய தெய்வத்திற்காக அவங்க நேர்த்தியாக செய்கிறதாக இருந்தாலும், நான் என்ன கம்பேரிசன் சொல்ல வரேன் அப்படின்னா, அதே காரியத்தை தான் அவங்க அங்கே செஞ்சாங்க. அங்கிருந்து புறப்பட்டு இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளார நீங்கள் போய் பாருங்கள், அந்தந்த தெய்வ வழிபாடுகளில் இது போன்ற சடங்காச்சாரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் நிறையா தீவுகளில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வழிபடும் போது இதை விட இன்னும் பயங்கரமாக வழிபடுவாங்க. ஸோ நோ கம்பேரிசன்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் இந்த கிரியைகளை பார்க்க முடியும். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அங்கே நடக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ளணும், அது கானானிய ஆவிகள். அடுத்தபடியாக ஸோ இந்தியாவிலும் இது எல்லாமே நடக்கத்தான் செய்கிறது. நீங்கள் கண்கூடாக இதெல்லாமே பார்க்க முடியும். அடுத்து 29வது வசனம். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சன்னதம் சொல்றதுன்னா என்ன? குறி சொல்றது, ப்ராஃபஸி சொல்றது, தீர்க்க தரிசனம் சொல்றது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? குதிச்சு ஆடுவாங்க, அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்வாங்க, தங்களை கீறி கொள்வாங்க. அடுத்தபடியாக குறி சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஸோ மாந்திரீகம், குறி சொல்றது, பில்லி சூனியம் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பாகால் வழிபாட்டில் இருந்துச்சு. செத்த ஆவிகளை எழுப்புறது, செத்த ஆவிகிட்ட போய் குறி கேட்கறது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே அங்கிருந்து தான் மற்ற எல்லா இடத்துக்கும் பரவவும் செய்தது. இந்த தெய்வத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இதுதான் கானானியருடைய முதல் அருவருப்பாக இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? மத்தியானம் வரைக்கும் எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க, ஆனாலும் அந்த தெய்வம் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி அவங்க ஒரு பரவச சடங்குகள் அப்படின்ற பேரில் நிறையா செய்வாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பலி படைப்புகள், ஒன்று மனிதர்களை பலியாக கொடுக்கலாம், ஆடு மாடுகளை பலியாக கொடுக்கலாம், தானியங்களை பலியாக கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று அவங்க பலி செலுத்துவது வழக்கமாக இருந்தது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றின்பம், இதுதான் இன்னும் முக்கியமானது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாகால் சிலைக்கு முன்பதாக தவறான உறவில் ஈடுபடுறது, இது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக செய்வாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி நீங்கள் அந்த சிலைக்கு முன்பதாக உறவு கொள்ளும் போது அந்த தெய்வம் சந்தோஷப்பட்டு இவங்களை ஆசீர்வதிக்குமா. இதுதான் அவங்க நம்பிக்கையாக இருந்தது. யெகோவா தேவனுக்கு இது எப்படி இருந்திருக்கும்? சரி, கானானியர்கள் இதை செஞ்சாங்க, அதுதான் அவர் சொல்கிறார், நான் டைம் கொடுக்குறேன், மனம் திரும்பட்டும். எங்கே அவர் வேதனைப்பட்டார்னா, தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கானானுக்குள்ளே வந்து இவ்வளவையும் செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க. அதுதான் தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. ரொம்ப வேதனைப்பட்டது அதுதான் இருந்துச்சு. ஸோ அடுத்தவங்க சிற்றின்பங்களுக்குள்ளே போங்க, குடிப்பாங்க, சீட்டாடுவாங்க, களியாட்டுக்களில் ஈடுபடுவாங்க, இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. விபச்சார பாவத்தையும் அங்கே வெட்ட வெளிச்சத்தில் செய்வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பல தேசங்களில் அவங்களுடைய தெய்வத்தை வழிபடும் போது இது சரின்னு சொல்லி செய்கிறாங்க. எங்கள் தெய்வத்துக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் பாவம்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ புரிந்துக்கோங்க, கானானி ஆவிகளுடைய பிடியில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பாகாலை வழிபட்டாங்க. இன்னும் ஒன்று இருக்குது, சுழற்சி திருவிழாக்கள். அதாவது பாகால் செத்து மறுபடியும் உயிர் தெழுந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாராம். அவர் மரணத்தை ஜெயித்தவராம். ஸோ யாருக்கு ஒப்புமையாக பாகால் வைக்கப்படுது? ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக பாகால் வைக்கப்படுது. சேம், அப்படியே டியூப்ளிகேட். என்றைக்குமே சாத்தான் தானாக எதுவும் செய்ய மாட்டான். ஏசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர்னா அவன் பொய் சொல்லுவான், ஏசு கிறிஸ்து நீதி உள்ளவர்னா அவன் அநீதி செய்வான், இவர் பரிசுத்தம் உள்ளவர்னா அவன் பரிசுத்தத்தை குலைப்பான். ஸோ இவர் உயிர் தெழுந்த தேவன் அப்படின்னு
ன்றதுனால பாகால் ஆல்ரெடி தன்னை உயிர் தெழுந்த தெய்வமாக அங்கே உருவாக்கி வச்சாச்சு. இதை ஜனங்கள் நம்பி பாகாலை வழிபட்டார்கள். அடுத்தபடியாக இந்த பாகால் யார்? வேதத்தின்படி மட்டும் இல்லை, புராணங்கள் படி இல்லை ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி அவங்க ஊரில் இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் படி இந்த பாகால் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பெலிஸ்தியாவிகளை குறித்து சொல்லும் போதே சொன்னேன், தாகோன், அஸ்தரோத், அதற்கப்புறம் பாகால். இதுதான் இந்த ஆர்டர். தாகோன் வந்துட்டு தகப்பன், அஸ்தரோத் தாய், பாகால் வந்து பிள்ளை. இதை இன்னொரு ஆர்டர்லையும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நிம்ரோத், செஃபிராமிஸ், தம்மூஸ். பேர் தான் வேறு, செயல்பாடு ஒரே இதுதான். இதை ஈவில் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஹோலி ட்ரினிட்டி. அதை தவிர வருகிற இந்த முக்கோண வடிவில் வருகிற எல்லா தெய்வத்தையுமே, எல்லா சாத்தானுடைய காரியத்தையும் ஈவில் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏல் இல்லைனா தாகோன், அஸ்தரோத், பாகால் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நிம்ரோத், செஃபிராமிஸ், தம்மூஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த நிம்ரோத் யார் அப்படின்னு பார்ப்போம். இல்லை நிம்ரோத்தோ ஏலோ அவங்களுடைய காரியத்தை மட்டும் சொல்கிறேன், அந்த ஸ்டோரியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இந்த தெய்வங்கள் வந்துச்சு, தெய்வத்தினுடைய பின்னணி என்ன. இப்போ நம்ம ஊரில் ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்குன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த கோவிலுடைய வரலாறு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் எப்படி வந்துச்சு, தெய்வம் என்ன செஞ்சுது, இந்த ஊரில் என்ன நடந்துச்சு அப்படின்ற வரலாறு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ நாங்கள் ரோமன் கேத்தலிக்காக இருக்கிறதுனால நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த கதைகள் சொல்லியிருக்காங்க. இங்கே மாதா வந்தாங்க, இங்கே காட்சி கொடுத்தாங்க, இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கோம், இங்கே ஒரு சிலையை வச்சுருக்கோம், இப்போ நம்ம இதெல்லாம் வேண்டிக்கிட்டால் அவங்க நமக்கு செய்வாங்கன்னு ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க இல்லையா. அதே போல் இந்த நிம்ரோத், இந்த செஃபிராமிஸ், இந்த தம்மூஸ் இவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிம்ரோத் யார் அப்படின்னா நமக்கு தெரியும், பைபிளில் அவன் ஒரு பெரிய வேட்டைக்காரனாக இருந்தான். வேட்டைக்காரன் மட்டுமல்ல, தேவனை எதிர்த்து நின்ற மனுஷன். ஸோ அவனுடைய தலைமையில தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ தேவனை எதிர்த்து நிற்கணும், வானத்துக்கு உயர நான் ஒரு கோட்டையை கட்டணும், மறுபடியும் ஒரு வெள்ளம் வந்தால் நாங்களாம் தப்பித்து கொள்ளணும், அதற்கு நான் தேவனையே முட்டாளாக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் தான் இந்த நிம்ரோத். இல்லை அப்படின்னா அந்த தாகோன் அந்த தலைமைத்துவத்தில் இருக்குது. அடுத்து இந்த தாகோனையும் ஏல் அப்படின்ற கடவுளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிம்ரோத் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா படைப்பின் கடவுள்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் த கிரியேட்டர். அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் படைத்தார் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுடைய இதில் அதுதான் அவங்க வச்ச பேர். மற்ற கலாச்சாரங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த படைப்பின் கடவுள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு பேர் வச்சுட்டாங்க. பட் செயல்படுகிற ஆவி ஒரே ஆவி தான். புரியுதுங்களா? ஸோ அது எதிர்த்து நிற்கும், தேவனை எதிர்த்து நிற்கும். ஸோ இவன் பாபிலோனுடைய அரசனாக இருந்தான். நிம்ரோத் பாபிலோனுடைய அரசனாக இருந்தான். ஸோ புராண மரபின்படி அவன் விக்கிரக வழிபாட்டை நிலைநாட்டிய ஒரு சக்தி வாய்ந்த கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருந்தான். ஸோ இறுதியில் அவன் கொல்லப்பட்டான். இந்த நிம்ரோத்தினுடைய மனைவி செஃபிராமிஸ். சரிங்களா? இது நிம்ரோத்துடைய மனைவி யார்? செஃபிராமிஸ். இல்லை அப்படின்னா அவங்க அஸ்தரோத். இந்த அஸ்தரோத் தான் இந்த நிம்ரோத்துடைய மனைவியாக இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நிம்ரோத்து கொல்லப்பட்ட பிறகு இவ கருவுற்றிருக்கா. கருவுற்றதுக்கு காரணம் அவன் என்ன சொல்கிறான்னா, சூரிய பகவான் மூலமாக நான் கருவுற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த நிம்ரோத் செத்த பிறகு வானத்தில் சூரிய கடவுளாக போயிட்டாரு. அவர் தான் சூரிய கடவுளாக இருக்கிறாரு. அவர் மூலியமாக இந்த சூரிய கதிர்கள் பட்டதுனால நான் இப்போ கன்சீவாக இருக்கேன். அப்படி பிறக்கிற பிள்ளை தான் தம்மூஸ். சரிங்களா? ஸோ இந்த அஸ்தரோத்திற்கு பிறக்கிற பிள்ளை தான் தம்மூஸ். இல்லை அப்படின்னா உங்கள் பாகால். ஸோ அது பின்னணி புரிஞ்சுதுங்களா? ஸோ தகப்பன் தாய் அஸ்தரோத், அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த பாகால். ஆனால் இந்த தம்மூஸ் புராணத்தில் வரும்போது ரொம்ப கொடுமையாக என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த செஃபிராமிஸ் சொல்லிடுவா, என்னுடைய கணவரே மறுபடியும் என் பிள்ளையா ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்கிறார், மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கிறான்னு சொல்லி பிள்ளையவே கல்யாணம் பண்ணுவா. அதான் சொன்னேன், அந்த பின்னணியும் வரலாறும் எப்படிப்பட்டதோ அந்த தெய்வங்கள் அப்படி தான் இருந்தது. அதை வழிபடுகிற சகல ஜனங்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஸோ இவங்களுடைய ஸ்டார்டிங், இவங்களுடைய காரியங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இந்த தம்மூஸை ஒரு காட்டு பன்றி கொன்றதாக சொல்வாங்க, வேகமாக மோதி கொன்றதாக சொல்வாங்க. அவனுடைய உடல் பாகங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டதாகவும் அதை தேடி அலைந்து போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்ததாகவும் அதில் அவனுடைய பிறப்புறுப்பு மட்டும் காணா போயிட்டதாகவும் மறுபடியும் அதற்காக பிரயாசப்பட்டு 40 நாள் உபவாசம் இருந்து அதை கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து சேர்த்ததாகவும் கதைகள் இருக்குது. இன்றைக்கி இதே போல் பிறப்புறுப்புகளை சிலையாய் செய்து வழிபடுறாங்களா இல்லையா? என்ன ஸ்பிரிட் அது? நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாகால் ஈஸி கிடையாது. அந்த தெய்வங்களுடைய சிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடணும்னு தோணாது.
கையெடுத்து கும்பிடணுன்னு தோணாது. நான் அடுத்ததில் அதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளவு அருவருப்பான காரியத்தை விக்கிரகமாக செய்து வழிபட்டது கானானியர்கள். கர்த்தருடைய பார்வைக்கு அது அவ்வளவு அருவருப்பாக இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், யூதா ஜனங்களுடைய பாவம்னு கர்த்தர் சொல்லும் போது, தம்மூசுக்காக அழுகிற ஸ்திரீகளை அங்கே கண்டேன் அப்படின்னு சொல்வார். ஸோ இதுதான் அந்த சடங்காச்சாரியம். மறுபடியும் 40 days ஃபாஸ்டிங். அதனால தான் நாம் 40 days ஃபாஸ்டிங்னு சொல்லும்போது சில பேர் அதை வந்து குறை சொல்கிறாங்க. ஏன்னா அது கண்டுபிடிக்கப்பட்டது தம்மூசுக்காக. அதை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழி வழியாக ஃபாலோ பண்ணதுனால நீங்கள் 40 days ஃபாஸ்டிங் வச்சுக்காதீங்கன்னாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ வேணாலும் 40 நாள் உபவாசம் இருங்க. இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஸோ இந்த கம்பேரிசன் வேணாம். பட் இஸ்ரவேலில் இருக்கிற ஸ்திரீகள் தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தது உண்மைதான். ஸோ ஒவ்வொரு தரமும் அவங்க ஒன்று கூடி வந்து தம்மூசுக்காக அழுவது வழக்கமாக இருந்தது. அந்த பாகாலுக்காக அழுவது வழக்கமாக இருந்தது. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு பக்கம் இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த தெய்வங்களுடைய பின்னணி இவ்வளவு அருவருப்பாக இருந்தது. இதை போய் அவங்க விழுந்து விழுந்து கொம்பிட்டாங்க. இந்த அருவருப்பான விக்கிரகங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. எருசலேம் ஆலயத்தில் அருவருப்பான விக்கிரகத்தை கண்டேன்னு எசேக்கியேல் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பெயிண்டிங்ஸை எருசலேம் தேவாலயத்தில் சித்தரித்து வச்சுருந்தாங்க, பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் அதை அருவருத்தார். அதனால தான் சொன்னார், அந்த தேசத்தை நீ பிடிக்கும் போது ஒருத்தனை கூட விட்டு வைக்காமல் அழிச்சு போடு. நீ ஒருத்தனை விட்டு வச்சாலோ நீ அவன் பேச்சை உன் பேச்சை அவன் கேட்க மாட்டான், அவன் பேச்சை கேட்டு நீங்கள் எல்லாரும் விழுந்து போவீங்கன்ட்டு. அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. நடந்தது இல்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நம்ம பிள்ளைங்க, நான் வேதனையாக சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களோட விளையாடும் போது ஈஸியாக அதெல்லாம் கற்றுக்கிட்டு இது வருதே தவிர, இது மூலியமாக அந்த பிள்ளைங்க கர்த்தரை குறித்து அறிஞ்சிக்கிட்டாங்களான்னா கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. போன வாரம் எங்கள் வீட்டில் நல்லா விழுந்துச்சு. என் 2 பிள்ளைங்களுக்கும் பேசுகிற வார்த்தையிலிருந்து, நடந்துக்கிற காரியத்திலிருந்து, சேர்ந்து விளையாட போகிற இடத்துல மற்ற உலகத்தின் பிள்ளைகள் செய்கிறத தான் நீ கற்றுக்கிட்டு வரியே தவிர, உன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கர்த்தரை குறிச்சோ ஒரு நல்ல பழக்கத்தையோ மற்றவங்க கற்றுக்குறாங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போன போது இதுதான் நடந்துச்சு. இவங்களுடைய தெய்வத்தை குறித்து அங்கே அவங்க பிரஸ்தாபப்படுத்தலை. அவங்க செய்கிற சகலத்தையும் இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். ஸோ பாகால் இப்படிப்பட்டது தான். ஸோ பாகால், தம்மூஸ் இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவினுடைய எதிராளியாக நிறுத்தப்பட்ட தெய்வங்களாக இருக்குது. அதே போல் பாகாலை வந்து இஸ்ரவேலுக்குள்ளாக கொண்டு வந்தது ஏசபெல். பாகால் வழிபாட்டை தீவிரமாக இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்தவ ஏசபெல். யூதாவுக்குள்ளாக கொண்டு போனது அத்தாலியால். சரிங்களா? ஸோ அதனால தான் தேவன் இவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாரு. எலியாவை வரைக்கும் எழுப்பினார். அது எல்லாவற்றையும் முறியடிக்க அவர் முயற்சி செய்தார். இப்போ நம்ம அஸ்தரோத்துக்கு வருவோம். அஸ்தரோத், செமிராமிஸ் இது எல்லாமே தமிழ் வேதாகமத்தில் தோப்பு விக்கிரகம்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? தோப்பு விக்கிரகம். அது வேறு எதுவுமே இல்லை. அஸ்தரோத், அஷேரா, செமிராமிஸ் இந்த பெயர்களை தமிழ் வேதாகமத்தில் தோப்பு விக்கிரகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தையும் விட மேலானது இந்த அஸ்தரோத். ஹஸ்பண்டையும் கண்ட்ரோல் பண்ணும், பிள்ளையும் கண்ட்ரோல் பண்ணும். இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. பார்க்குறதுக்கு ஒரு பெண் தெய்வம் நினச்சாலோ இதுக்கு கீழே தான் ஹஸ்பண்டும் இருப்பான், பிள்ளையும் இருப்பான். இதுதான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தது. அதனால தான் அஸ்தரோத் வழிபாட்டை அவ்வளவு தூரம் தேவன் அருவருத்தார். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் ஏசபெலின் மேஜையிலே சாப்பிட்டார்கள். மறுபடியும் எலியாவோட ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ எலியா என்ன பண்ணுறாரு? ஆகாவை கூப்பிடுறாரு. சரிப்பா, கர்மேல் பர்வதத்துக்கு வந்துரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் கூட்டிக் கொண்டு வரணும். ஸோ வித்தியாசம் இருக்குது. பாகால் தீர்க்கதரிசிகள் தனியாக இருந்தாங்க, அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள் தனியாக இருந்தாங்க. இவங்க எல்லாரையுமே ஏசபெல் இஸ்ரவேலில் வச்சு சாப்பாடு போட்டு ராஜ மரியாதையோடு உபசரித்துட்டு வந்தா. புரியுதுங்களா? ஸோ அதை வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:19. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஸோ எலியா தெளிவாக சொல்லியிருக்காரு. வசனம் இருக்குது, கிளியராக இருக்கு இல்லையா? வந்தது எத்தனை பேர்? எலியா கரெக்டாக சொன்னார், ஸ்ப்ளிட் பண்ணி சொன்னார். கர்மேல் பர்வதத்துக்கு வந்தது எத்தனை பேர்?
பாகால் தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் கர்மேல் பர்வதத்துக்கு வந்திருப்பாங்க. எசபெல் அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகளை அனுப்ப மாட்டா. பாகால் தீர்க்கதரிசி செத்துட்டா கூட அவள் சமாளிப்பா. அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அஸ்தரோத் அப்பேற்பட்ட ஒரு பிசாசு, அப்பேற்பட்ட ஒரு பிசாசு. புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிப்போம். அதே போல் தொடர்ந்து வாசிப்போம். ஏசபெல் என்ன செய்தா பாருங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, 25வது வசனம், 1 ராஜாக்கள் 18:25. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால். அப்போ எங்கே போனாங்க? ஏசபெலுடைய அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள் எங்கே போனாங்க? வரல, அவன் அனுப்பலை. அப்பொழுது எலியா, 40வது வசனம் பாருங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். ஸோ அவர்கள் தான் அங்கே கொல்லப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் ஏசபெல் அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகளை அனுப்பவில்லை. ஸோ பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். இவங்க எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமாக ஏசபெல் பாதுகாப்பாக வைத்தா. பாகாலை விட, தாகோனை விட, ஏலை விட அஸ்தரோத் முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா? ஸோ இவள் எப்படி, அஸ்தரோத் ஒரு பெண் தெய்வம். அஸ்தரோத் ஒரு பெண் தெய்வம். ஆனாலும் இது ஆண்களைப் போல செயல்படக்கூடிய தெய்வம். இன்னைக்கு நிறைய பேர் டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டு இருக்காங்க. அப்படின்னா உள்ளிருந்து செயல்படுறது இந்த ஸ்பிரிட் தான். சும்மா ஹார்மோன் மாறிடுச்சு சொல்லாதீங்க. கர்த்தர் அப்படியெல்லாம் படைக்க மாட்டார். பிறக்கும்போது ஒரு பிள்ளை ஆணா பிறக்குது, திடீர்னு ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் வருது, மாறுது அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், உள்ளிருந்து செயல்படுற ஸ்பிரிட்டை நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் சயின்டிஃபிக்காக மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பார்க்காதீங்க. ஆல்ரைட், அவங்க சொல்கிற படிக்கே நான் வரேன். இயல்பாக ஒரு பிள்ளை ஆணா பிறக்குது, சில ஹார்மோனல் சேஞ்ச் வருது, அந்த பிள்ளை பெண்ணாக மாற ஆரம்பிக்குது. இதை சயின்டிஃபிக்காக மெடிக்கலாக நீங்கள் ஓகே சொன்னாலும் இன்னைக்கு உலகத்துக்குள்ளே போய் பாருங்கள், எத்தனை பேர் வாலண்டியராக தன்னுடைய ஜெண்டரை மாற்றிட்டு இருக்காங்க, செய்கிறாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு யார் காரணம்? ஏன் தோணுது? ஏன் ஆணா பிறந்த ஒருத்தனுக்கு பெண்ணாக மாறணும்னு தோணுது? எங்கேருந்து இந்த எண்ணம் வருது? சிந்தனையை யார் கொண்டு வைக்கிறா? அஸ்தரோத் தான் கொண்டு வைக்குது. அந்த பிசாசின் கிரியைகள் தான் இது எல்லாத்தையும் செய்ய வைக்குது. இன்னமும் சொல்கிறேன், நீங்கள் மேலை நாடுகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லா. பிறக்கிற பிள்ளைக்கிட்ட நீ ஆணுன்னு சொல்லக்கூடாது, பெண்ணுன்னு சொல்லக்கூடாது. பிள்ளை வளர்ந்து தானாக புரிஞ்சுக்கணுமா, தானாக செலக்ட் பண்ணுறபடி தான் அந்த பிள்ளை இருக்குமா. ஒரு ஆணா பிறக்கிற பிள்ளைக்கிட்ட நீ ஒரு பாய் சொல்லக்கூடாது, நீ ஒரு கேர்ள் சொல்லக்கூடாது. பிள்ளை வளரட்டும், பிள்ளைக்கு வளர்ந்த பிறகு தான் பாயாக இருக்கணுமா கேர்ளாக இருக்கணுமா டிசைட் பண்ணி வாழ்ந்துக்கட்டும். யார் சொல்லிக் கொடுக்குறா இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இன்க்ளூட் பண்ண சொல்லி யார் சொல்லிக் கொடுக்குறா? உலகத்தில் படிச்சுட்டு வந்தவன் நான் சொல்லிக் கொடுக்குறான். எல்லாமே சாத்தானுடைய வேலை தான். இது எல்லாமே சாத்தானுடைய வேலை தான். இது நடக்குதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அஸ்தரோத்தின் ஆதிக்கம் அங்கே இருக்குது. அஸ்தரோத்தின் ஆதிக்கம் அங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பூஜாரிகள், இந்த அஸ்தரோத்தினுடைய பூசாரிகள் அந்த கோவிலை சுற்றிலும் இருப்பார்கள். அவங்களுடைய தன்னை அஸ்தரோத்துக்காக அர்ப்பணித்தவங்க அந்த கோயிலை சுற்றி இருப்பாங்க, அஸ்தரோத்தின் கோயிலை சுற்றி இருப்பாங்க. அவங்களுடைய வேலை விபச்சாரம் செய்வது. அவங்க நம்பினது, நாங்கள் விபச்சாரம் செய்யும்போது அந்த தெய்வம் பரவசம் அடையுது, சந்தோஷப்படுது, அதனால எங்களுடைய நாடு செழிப்பாக இருக்குது அப்படின்னு. வரலாற்றுலேருந்து நான் சொல்கிறேன், இந்த தெய்வத்தை காடஸ் ஆஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலியலின் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்தரோத்துக்கு கொரிந்து பட்டணத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அக்ரோபோலிஸ் அப்படின்ற இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு. நம்ம பவுலுடைய நாட்கள்லாம் அதான் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் அப்படிப்பட்ட லெட்டர்ஸை எழுதியும் அனுப்புகிறாரு. சரிங்களா? ஸோ கொரிந்து பட்டணத்தில் அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே இந்த தெய்வத்துக்கு ஒரு பெரிய விக்கிரகமும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த விக்கிரகமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நியூடாக தான் இருக்கும். அதனுடைய உறுப்புகள்லாம் ரொம்ப பெருசாக வச்சு பார்க்கும் போதே பாலியல் இச்சையை தூண்டக்கூடியதாக தான் விக்கிரகத்தையே அமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த கோயில்களில் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய பாடல்கள் தான் பாடுவாங்க. கேட்கும் போதே உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரணுன்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், சினிமாவில் இன்றைக்கி அப்படிப்பட்ட பாட்டு வருது அப்படின்னா யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது எல்லா இடத்துலையும் இந்த தெய்வத்தினுடைய கிரியை தான் நீங்கள் பார்க்க முடியும். அதான் பார்க்க முடியும். ஸோ ஜென்ரலாக சினிமான்னு பார்க்காதீங்க, உள்ள என்ன கிரியை செய்யுது, எப்படிப்பட்ட பாவத்தில் அவங்க பிடிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு விளம்பரத்தில் கூட ஒரு ஆபாசம் வருது, எல்லா ஃபீல்டையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்ரோபோலிஸ் அங்கிருந்து அந்த கோயிலில் ஒரு அருவருப்பான விக்கிரகம் வைக்கப்பட்டது. அங்கே இந்த தெய்வத்திற்கு 1000 விபச்சாரிகள் இருந்தாங்களாம்.
விபச்சாரம் செய்கிறவங்க 1000 பேர் அந்த கோயிலில் இருந்தாங்களாம். அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி விபச்சாரம் செய்தாங்களாம். அண்ட் அவங்க நம்பினாங்க. அதனால அதை பார்த்து தான் அஸ்தரோத் எங்களை ஆசீர்வதிக்குது, நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம், நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம். இதே தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்தோஷத்துக்காக பண்ணுறாங்க. என்ன தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வே வரல, அது தப்புன்ற உணர்வு வரல. அவர்களுக்குள்ளாக இருப்பது இப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவியாக இருக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே போல் இந்த அஸ்தரோத்தை வழிபட்டவங்க எப்படி அப்படின்னா, யாக்கோபுடைய மாமா லாபான் இருக்கான் இல்லையா, அவன்கிட்டேருந்து ராகேல் சில விக்கிரகங்களை திருடி கொண்டு வந்தாள். அஸ்தரோத்து தான் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், இல்லை யாக்கோபின் நாட்களே, ஆரம்ப நாட்களே அந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒரு பூஜை அறையை வைப்பார்கள். கான்செப்ட் எல்லாமே அங்கேருந்து வந்தது. தனி பூஜை அறை, ஒரு மேடை, ஒரு பொன்னினால் செஞ்ச மேடை, அதை சுற்றி விளக்கு ஏற்றி வச்சு நடுவில் இந்த விக்கிரகத்தை வச்சு அதற்கு அபிஷேகம் பண்ணி அதை வந்து வழிபட்டு கொண்டு இருந்தாங்களாம். அதே போல் அவங்க நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த தெய்வம் தான், பல தெய்வத்தை கும்பிட்டாலும் குல தெய்வம்னு சொல்லி ஒன்று வச்சு அந்த அஸ்தரோத்தை தான் வணங்கி கொண்டு இருந்தாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பம் செழிப்பாக இருக்குது, வீடு செழிப்பாக இருக்குது, வளமை பெருகுதுன்னு நம்பினாங்க. இதில் விசேஷத்த தன்மை என்ன அப்படின்னா, பெத்த பிள்ளைக்கு கூட அந்த விக்கிரகத்தை கொடுக்க மாட்டாங்களாம். அவ்வளோ பொசசிவாக இருப்பாங்க. இது என்னை விட்டு போயிருச்சுன்னா என் ஆஸ்தி எல்லாமே போயிடும். பிள்ளைகளுக்கு கூட அதை அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்களாம். ராகேல் அதை திருடிட்டு வந்ததுனால தான் லாபானுக்கு கோவம் வந்து, என்னோட எல்லாத்தையும் அவள் திருடிட்டு போகிறான்னு சொல்லி விரட்டி பிடிச்சு கொண்டு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணா. அதனால தான் ராகேலும் அதை திருடிட்டு வந்தா. சரி, ஏன் திருடிட்டு வந்தான்றதுக்கு அதுக்கும் ஒரு ரீசன் சொல்கிறேன். இந்த விக்கிரகத்தை பொறுத்த வரைக்கும் கடையில் போய் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து வச்சு வழிபடும் போது கிடைக்கிற நன்மையை பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு கோடீஸ்வரர் இருக்கான், அவன் வீட்டில் இந்த விக்கிரகம் இருக்குது, நீங்கள் அதை திருடிட்டு வந்து வச்சு வழிபட்டிங்கன்னா இன்னும் அதிக ஆசீர்வாதம் இருக்குமா? நம்பிக்கையெல்லாம் நல்லா இருக்குதா? இதை வந்து தெய்வம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்ட போது கர்த்தருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஸோ நான் வேகமாக போகிறேன். இன்றைக்கும் நம்ம ஊரில் இதே போன்ற கோயில்களை நீங்கள் பார்க்கலாம், கோயில்கள் இருக்க சிற்பங்களை பார்க்கலாம். பெயர் சொல்ல விரும்பலை, இதற்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான கோயில் இருக்குது. அதை எல்லாரும் போய் சந்தோஷமாக பார்க்குறாங்க. இருக்கிற எல்லா பாலியல் உறவு முறைகளையும் சிற்பங்களாக வடிவமைத்து வச்சிருக்க கோயில் இந்தியாவிலே இருக்கு, வேறு எங்கேயும் போவேன், இந்தியாவில் தான் இருக்குது. அதை வந்து சந்தோஷமாக போய் அதை வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம், போனால் என்ன தப்புன்னு கேட்டு அதை போய் பார்த்துட்டு வர ஜனங்களும் இருக்காங்க. நேற்றைய தினத்தில் என்னோடய 2 சகோதரிகள் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 2 பேர்கிட்ட நான் சொல்கிறேன், எதற்காக இப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகிறீங்க? அங்கே இருக்கிறது விக்கிரகம் தானே, டூரிஸ்ட்டாக போகிறேன்னாலும் நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகிறீங்க? நான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க, நான் என்ன அங்கே விழுந்து கும்பிடவா போகிறேன், சுற்றி பார்க்க தானே போகிறேன், நான் வந்து அங்கே இருக்கிற காட்சிகளை தானே பார்க்க போகிறேன், நான் எப்படி அந்த விக்கிரகத்தை வணங்க போகிறது இல்லை. நான் திருப்பியும் கேட்குறேன், அங்கே விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம், போய் உட்காருவீங்களா? ஒரு சாராய கடை இருக்குது, உன் பையன் உன்கிட்ட வந்து கேட்குறான், நான் சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன், என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன், நான் எப்படி குடிக்க போகிறதில்ல, அனுப்புவியா? ஏன் அப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க? எதனால எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க? ஒரு எக்ஸலண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இருக்கட்டும், அங்கே பிரதானமாக இதுதான் இருக்குன்னு ஏன் அங்கே போகிறீங்க? ஏன் அந்த எல்லைக்குள்ளே போகிறீங்க? ஏன் கண்ணால் பார்க்குறீங்க? தாவீது சொல்கிறது போல தான், அதை நாமத்தை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். ஏன் தாவீது அதை சொல்கிறான்? அவ்வளோ வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும், அங்கே அவ்வளோ வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த அருவருப்பை போய் பார்த்துட்டு அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் தேவை கிடையாது. மற்றவங்க விழுந்து போகிறாங்க, நீங்களும் விழுந்து போகாதீங்க. ஸோ இந்த அஸ்தரோத்தின் உருவச் சிலைகளாக இருக்கட்டும், அதுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறத கூட தவிர்த்துருங்க. நான் பயமுறுத்தலை, அது உங்களை பிடிச்சிக்கும், அது உங்களை கீழே தள்ளிடும் இல்லை, அது அருவருப்பு. அங்கே உங்களுக்கும் எனக்கும் வேலை கிடையாது. ஸோ தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இப்படிப்பட்ட அருவருப்புகளான இந்த அஸ்தரோத், பாகால், இது 2ம் சேர்ந்து தான் முக்கியமான எல்லா செக்ஷுவல் பாவத்திலையும் ஜனங்களை தள்ளினது. அவ்வளவு அருவருப்புகள் நடந்தது. உதாரணமாக சொல்லணும், நம்ம சோதோம் கொமோரா தான் அவ்வளோ ஓரின சேர்க்கையின் பாவம். ஸோ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் சோதோம் கொமோராவில் எப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு நடந்ததோ, நியாயாதிபதிகள் 19வது அதிகாரத்தில் அதே அருவருப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உலகத்தின் பல இடங்களில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்தரங்கமாக தப்பு பண்ணவெல்லாம் இன்னைக்கு வெளியரங்கமாக ரோட்டில் செய்கிறான். அப்படின்னா இந்த ஆவிகளுடைய செயல்பாடு அதிகமாயிடுச்சுன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவன் வெறுத்தார். ஸோ இது எல்லாவற்றையும் தாண்டி குழந்தைகளை பலி கொடுப்பது, இரத்த உறவு முறை புணர்ச்சி, அப்புறம் என்ன சொல்கிறது,
ஓரின சேர்க்கை, விலங்கு புணர்ச்சி, சிலை வழிபாடு, இது எல்லாமே இந்த 2 தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் செய்கிற காரியமாக இருந்தது. விலங்குகளோடு புணர்வதை பார்க்கிலும் அதை தாண்டி, நான் அதை ஏற்கனவே நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்றைக்கி இருக்கிற ஹேர் ஸ்டைல், உங்களுடைய ஆடை அலங்காரம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அங்கேருந்து தான் டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் தலைமுடியை எப்படி வெட்டணும்னு கூட தேவன் வசனத்தை கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ தேவன் தெரியாமையா சொல்கிறாரு, இப்படி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கணும், இப்படி பண்ணாதீங்க, இது அதை வழிபடுறதுக்கு ஒப்புமையாக இருக்குது. சரீரங்களை கீறி கொள்வது அப்படின்னா ஏதோ ஒரு கோயில் திருவிழாவில் போய் நீங்கள் கத்தி எடுத்துக்கிறீங்க, அது மட்டும் அல்ல. நீங்கள் போடுற டாட்டூஸ், அது சாத்தானுடைய முத்திரையை நீங்கள் பதித்து கொள்கிறீங்க, அது சரீரத்தை கீறுறீங்க, வருகிற ரத்தம் சாத்தானோட உடன்படிக்கை செய்கிறதுக்கு ஒப்புமையாக இருக்குது. எதை செய்தாலும் கவனமாக இருங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூட முடியல. தயவு செய்து சொல்லுங்க, டாட்டூ போட்டால் என்ன தப்பு? அடுத்த கேள்வி, ஜீசஸ்ல டாட்டூ போட்டிருக்கேன், என்ன தப்பு? தப்பு. கர்த்தர் செய்யாதனா செய்யாத, நீ எதுக்கு நியாயப்படுத்துகிற? இது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்காங்க. ரொம்ப வேதனை விஷயம் என்ன அப்படின்னா, விலங்கு புணர்ச்சியை தாண்டி விலங்குகளை ரேப் பண்ணுறாங்க. எத்தனை கேஸ் நான் கேட்டுட்டேன். ஒரு கொமோடோ டிராகனை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அது கேஸ் ஆகி, அந்த கேஸுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுனே தெரியாமல் நம்ம இந்தியாவில் தான் 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி, அதாவது என்னன்னா, இப்படி ஒரு வழக்கு இதுக்கு முன்னாடி வரல. இனிமேல் நாங்கள் இதுக்கு தண்டனையை ஃபார்முலேட் பண்ணி அந்த நபர்களை அவங்க ஜெயிலில் அடைச்சாங்க. அதை கேட்ட சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலங்கையே இவ்வளோ வக்கரமாக நடத்துகிறவனை வெளியில் விட்டீங்கன்னா ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கும்? ஆட்டை விட்டு வைக்காமல், ஒரு ஆடு, ஒரு கோட், அதை விட்டு வைக்காமல் கொடூரமாக அதை பாலியல் தொல்லை கொடுத்தவங்க இருக்காங்க. ஸோ நம்ம எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. ஸோ சுற்றிலும் இப்படிப்பட்ட விக்கிரகங்களும் இப்படிப்பட்ட ஆதிக்கமும் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்பிரிட் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். நாம் ஜெபிக்கணும். ஓகே, இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதிலிருந்து ஒரு தேவனுடைய ரட்சிப்பு எப்படி வந்தது அப்படின்றத இப்போ பார்த்து நம்ம முடிப்போம். வேகமாக சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலேப், நான் ஏற்கனவே நிறைய எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அவரும் இப்படி புறஜாதியாக இருந்தவர் தான். கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால அவர் இஸ்ரவேலுடைய வம்சத்தில் சேர்க்கப்பட்டவராக இருக்கிறார். அடுத்தபடியாக யூதா, யாக்கோபுடைய பையன் யூதா, யூதா தன்னுடைய மகனுக்கு ஒரு கானானிய ஸ்திரீயாகிய தாமாரை தான் திருமணம் செய்து வைப்பார். அப்படி ஒரு திருமணம் செய்த போது இந்த யூதாவுடைய பையன் தப்பு பண்ணது நிமித்தமாக கர்த்தர் அவனை அடிப்பார். யார் தப்பு பண்ணது? யூதாவுடைய பையன் தப்பு பண்ணால் கர்த்தர் அடிச்சிருவார். ஸோ அவங்க முறைமையின்படி சந்தானம் இல்லாமல், பிள்ளை இல்லாமல் செத்து போனால் அந்த ஸ்திரீயை அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சந்ததி உண்டாவதற்காக. தாமாரை அடுத்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவனும் தப்பு பண்ணுறான், கர்த்தர் அடிக்கிறாரு. இப்போது கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யூதா யோசிக்கிறாரு, இந்த பையனும் செத்து போயிட்டா எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடும்னு அந்த ஸ்திரீயை அவங்க தகப்பன் வீட்டுக்கு அவர் அனுப்பிடுவார். அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. வேதத்தில் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஈஸியாக கானானிய ஸ்திரீ வாசிச்சுட்டு போயிடுறோம். அவங்க பேக்ரவுண்ட் எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். கண்ணை திறந்தால் பாவம் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு இது தப்பே கிடையாது, இது நியாயமாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண்ணு வெயிட் பண்ணுறா, யூதா தன்னுடைய கடைசி பையனை தனக்கு திருமணம் செய்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அவள் அப்போ விதவையாக அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கா. இன்னொருத்தவங்க கூட போயிருக்கலாம்ல, வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். கேட்பதற்கு யார் இருக்கா? அவள் வெயிட் பண்ணுறா. என்னைக்கு திட்டம் போட்டு யூதா கொடுக்காமல் இருக்காருன்னு தெரியுதோ, தன்னை ஒரு வேசியை போல் அவள் மார்வேஷம் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணி யூதாவோடு கூட சேரும்போது அவள் கருத்தரிக்கிறா. யூதா அதை கேள்விப்படும் போது அவள் விபச்சாரம் செய்தாள் அப்படின்னு சொல்லி கல்லெறிந்து கொள்ளணும்னு வேகமாக வராரு. அப்போ தான் அடைமானத்தை கொடுத்து அனுப்பும்போது தான் யூதா தெரிஞ்சுக்கிறாரு, அது காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை அவள் செஞ்சா? இச்சையினால் செஞ்சாளா? இச்சை தான் வேணும்னா எத்தனையோ பேர். அவள் ஆசைப்பட்டது யூதாவினுடைய சந்ததியிலிருந்து எனக்கு ஒரு பிள்ளை வேணும், என் தேவையெல்லாம் அந்த சந்ததியிலேருந்து எனக்கு ஒரு வாரிசு வேணும், பாவத்தின் சந்ததி எனக்கு வேண்டாம். எவ்வளோ வைராக்கியம்! அதுதான் கர்த்தர் பார்வையில் அவங்க விலையேற பெற்றவங்க. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல தாமாரோட பேர் இருக்குது. நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்தில் படிச்சிங்கன்னா சாராளோட பேர் இல்லை, ரெபேக்காளோட பேர் சொல்லப்படல, தாமாருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் தேவன் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவள் வந்தா. அதன் பிறகு யாரோடையும் அவள் சேரலை, யூதாவோடு சேர்ந்து வாழலை. அந்த ஒரு பிள்ளைக்காக எல்லாவற்றையும் அவள் விட்டுவிட மனதாயிருந்தாள்.
அதனால தான் அந்த சந்ததியை ஆசீர்வதிச்சார். அந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ராகாப், அவளும் எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள், கானான் தேசத்து ஸ்திரீ தான். ஒரு விபச்சாரியாக இருந்த ஒரு ஸ்திரீ தான். ஆனால் எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்தால், இத்தனையும் நான் விட்டுருவேன் அந்த தெய்வத்திற்காக. இன்னும் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அற்புதம் செய்யலை, இன்னும் அவளை விடுவிக்கலை. விடுவிப்பாரா தெரியாது, தான் சொந்த ஜனம் தன்னை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் அவள் விசுவாசத்தின் அளவு அவ்வளவு பெரிதாக இருக்குது அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி இருக்கிற எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. பர்சனலாக அவள்கிட்ட யாரும் போய் இவாஞ்சலிசம் பண்ணலை, கர்த்தரை குறித்து பேசலை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கலை, எதுவுமே சொல்லலை. ஒரு வல்லமையான தேவன் இருக்கார்ன்றதை கேள்விப்பட்டு இந்த அளவுக்கு ஒருத்தி விசுவாசிக்கிறான்னா கர்த்தர் அதை கனம் பண்ணினார். கர்த்தர் அதை கனம் பண்ணினார். அதனால தான் சொல்கிறேன், எத்தனை ஆவி செயல்படட்டும், எத்தனை பேர் என்ன வேணாலும் பண்ணட்டும், என்னைக்கு ஒரு ஆத்துமா உண்மையாய் கர்த்தரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதோ அதை மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பாரே தவிர உங்கள் பேக்ரவுண்ட் ஒன்று, அவங்க அம்மா யார், அப்பா யார், எந்த குலதெய்வத்தை கும்பிட்ட, என்ன பாவம் செஞ்ச, இது எதையுமே அவர் பார்க்கறது கிடையாது. இனி பாவம் செய்யாதே, அவ்வளோதான் அவருக்கு தேவை, அவ்வளோதான் அவருக்கு தேவை. அண்ட் இதோடைய ஃபைனல் பார்ட்டாக நான் என்ன சொல்வேன்னா, கானானிய ஸ்திரீ கர்த்தருடைய நாட்களில், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் தன் பிள்ளைக்காக கர்த்தர்கிட்ட போராடின கானானிய ஸ்திரீ. அதைத்தான் அங்கே எல்லாம் சொல்லணும். கானானியர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அருவருக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கானானிய ஸ்திரீக்குள்ளார் இந்த விசுவாசத்தை தான் பார்த்தார். அப்படியே ஒதுக்கி தள்ளலை. இரக்கம் உள்ள தேவன். ஒருவேளை கர்த்தர் எல்லாரையும் அழிச்சு போடுன்னு சொன்னாரே, இரக்கம் இல்லாதவன் யாராவது சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்க, பாவியாக இருக்கிறவன் சர்ச்சில் உக்காந்தாலும் அதே நிலமை தான். புரியுதா? கர்த்தர் உண்மையாக தேடுறவன் இருக்கிற இடம்தான் வேற இடமா இருக்கும். உண்மையாக தேடினா கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஸோ அந்த கானானிய ஸ்திரீக்கு அன்னைக்கு அவர் அற்புதத்தை செய்தார். செய்ததோடு கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயும் பார்க்கலன்னு சாட்சி வரைக்கும் கொடுத்தாரு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த செய்தியை யார் கேட்டாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யார், எங்கே பிறந்தீங்க, எதை வழிபட்டீங்க, எதுவுமே கர்த்தருக்கு தேவையில்லை. இன்னைக்கு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இது பாவம், இது அருவருப்பு, இனியும் இந்த ஆவியோட பிடியில் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இயேசு கிறிஸ்து போதும்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் உங்கள் பேரை வச்சோ, ஜாதியை வச்சோ, குலம் கோத்திரத்தை வச்சோ, பேக்ரவுண்ட் வச்சோ உங்களை தீர்ப்பு செய்கிற தேவன் அல்ல. ஸோ இன்றைக்கி விட்டு கொடுப்போம். நம்ம தேசத்தில் எப்படிப்பட்ட ஆவிகள் செயல்படுது அப்படின்றத கண்காணிங்க. ஸோ என்கிட்ட எந்த ஆவி போராடுது அதுக்கு இல்லை, கண் முன்னாடி பார்க்குறீங்களா ஒரு தப்பு நடக்குதா, உடனே புரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட ஆவிகள் செயல்படுது, ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஜெபிக்கணும், வாயை திறந்து ஜெபிக்கணும், சத்தம் போட்டு ஜெபிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், வாய்க்குள்ளாரே ஜெபிக்காதீங்க, சத்தமாக ஜெபிங்க, தப்பே கிடையாது. நல்லா சத்தமாக ஜெபிங்க. அந்த ஜெபத்தை கேட்டு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க. வாயை மட்டும் மூடி அமைதியாக இருக்காதீங்க. அவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குமானால் நமக்குள்ளே இன்னும் அதிகமான வைராக்கியம் இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ அப்போஸ்தலர்கள் நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். உண்மைதான், அவங்க எப்படி எல்லாரும் வாயை மூடுன்னு சொன்னப்பையும் தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்களோ அது நடக்கும்போது தான் மற்றதும் நடக்கும். அற்புதம் அடையாளம் நடக்கணும், சபை நிரம்பி வழியணும், நான் வாயை மூடிட்டு உக்காந்திக்கு வேணா நடக்காது. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்க. ஸோ மற்ற இந்த பாகாலை வழிபட்டவங்களா இருக்கட்டும், அஸ்திரோத்தை வழிபட்டவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏசுக்கு அவங்க தெய்வத்தினுடைய நாமத்தை தான் அதிகமாக சொல்லுவாங்க. அதிகமாக சொல்கிறது, அந்த நாமத்தை உச்சரிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் வல்லமை இருக்குது. வல்லமையின் தேவனுடைய நாமத்தை அறிஞ்ச நாம வாயை மூடிட்டு இருக்கும்போது நடக்காது. சொல்லிகிட்டே இருங்க, எத்தனை முறை வேணும் சொல்லிகிட்டே இருங்க. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம், இது போன்ற மற்ற நபர்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட போய் நீங்கள் வழிபடுறது தப்புன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர்னு மட்டும் சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்குள்ளாக உணர்வு உண்டாயிரும். எப்பயுமே செய்யாதீங்க, அவங்களுடைய தவறுகளை சொல்லாதீங்க, குறைகளை சொல்லாதீங்க. எப்பயுமே என் தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமான்னு நீங்கள் நம்மளுடைய தெய்வத்தை நீங்கள் உயர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் நடப்பதை பார்க்க முடியும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மீ துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் கண்களை திறந்து கொடுங்கப்பா. நாங்கள் ஆராதனை நேரத்தில் கேட்டது போல தான் கண்களை திறந்து கொடுங்க, செவிகளை திறந்து கொடுங்க, இருதயத்தை திறந்து கொடுங்கப்பா. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் போது உணர்வடையும் படிக்கு, புரிந்து கொள்ளும் படிக்கு, பார்த்துட்டு அமைதியாக போவதற்கு அல்ல, தர்க்கம் பண்ணுவதற்கு அல்ல, சண்டை போடுறதுக்கு இல்லைப்பா, ஜெபிக்கும் படிக்கு, அந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் படிக்கு, அவர்களை மீட்டுக்கொள்ள படிக்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக. அப்பா, இங்க இருக்கிற எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டத்தில் யாராகிலும் இருப்பார்கள் ஆனால், எங்க குடும்பத்தில் இருக்கவங்க இப்படிப்பட்ட ஆவிகளால் பிடிக்கப்பட்டு இருப்பார்கள் ஆனால், இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. எங்கள் மூலமாக கர்த்தாவே உமது நாமம் உயர்த்தப்படட்டும். நாங்கள் புறப்பட்டு சென்று இந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து இவர்களை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவித்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.